ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மளோட இந்த வீடியோவில் பேங்க் அக்கௌண்ட் வஸ் டிமேட் அக்கௌண்ட், சரிங்களா? நம்மளோட வங்கி கணக்கு டிமேட் கணக்கு ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருந்தாலும் நமக்கு என்னென்ன யூசஸ்ன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேங்க்கில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், பணத்தை வந்து சேமிச்சிக்கலாம், சரிங்களா? அது வந்து யூபிஐ நம்ம மூலிமா பணத்தை வந்து எங்கே வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ஏடிஎம்மில் பணம் எடுத்துக்கலாம், சரிங்களா? இதில் நமக்கு வந்து வட்டி கிடைக்கும், இன்ட்ரெஸ்ட், சரிங்களா? ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டு, ரெக்கரேஷன் டெஃபரேஷன் சொல்லி ஆர்என்டி, எஃப்டி, ஆர்டி சொல்லி நமக்கு ரெண்டு இதில் வட்டி கிடைக்குது. பாதுகாப்பானது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட பேங்க்கில் ஒரு 50 லட்ச ரூபா பணத்தை போட்டு வச்சுருக்கிறீங்க. திடீர்னு அந்த பேங்க் வந்து திவால் ஆகிடுது, சரிங்களா? அந்த பேங்க் திவால் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கிற பணம் வந்து 5 லட்ச ரூபா வரையும் தான் காப்பீடு இருக்குது, சரிங்களா? உங்களோட 50 லட்சம் பணமும் கிடைக்காது, 5 லட்சம் எல்லாம் மேக்ஸிமம் உங்களுக்கு காப்பீடு வந்து கிடைக்கும். இது வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட் வந்து டிமேட் அக்கௌண்ட்னா என்ன, அதில் என்னென்னலாம் நம்ம பண்ணலாம். இதில் நம்ம ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து வாங்கிக்கலாம், சரிங்களா? ஐடி செக்டராக இருக்கட்டும், இல்லை ஹார்ட்வேரு, டாட்டா மோட்டார்ஸ், ஆட்டோமொபைல்னு சொல்லி நிறைய ஷேர்ஸ் வந்து நம்ம வாங்கிக்கலாம். அதை வந்து ஷேர்ஸு, மியூச்சுவல் ஃபண்டு வந்து நம்ம வாங்கலாம், சரிங்களா? இதில் சிப் மூலிமா நம்ம மந்த்லி அமௌண்ட் வந்து போட்டுக்கலாம், சரிங்களா? ஸ்வாப் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்யூச்சரில். நெக்ஸ்ட் வந்து பத்திரங்கள் வாங்கலாம், சரிங்களா? நம்ம பாண்ட்ஸ் எல்லாமே நமக்கு பாண்ட்ஸ் வாங்கலாம். இன்ட்ரெஸ்ட் வந்து 6லேருந்து 12%, 13% இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கோல்டு, எலக்ட்ரானிக்ஸ் இதில் எல்லாமே வந்து கோல்டு வாங்கிக்கலாம், ஓகேங்களா? கோல்டு பீஸை வந்து வாங்கிக்கலாம். அது என்னென்ன பங்குகள், இடிஎஃப்ன்றது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட், இதில் நம்ம கோல்டு பீஸ் வாங்கிக்கலாம், இல்லை ஒரு கம்பெனியோட பீஸ், நிஃப்டி பீஸு இதெல்லாமே வாங்கிக்கலாம், சரிங்களா? மியூச்சுவல் ஃபண்டு வாங்கிக்கலாம். எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் முறையில் தான் நம்ம வாங்க போகிறோம். எப்போ வேணால் வாங்கிக்கலாம், எப்போ வேணால் விற்றுக்கலாம், ஓகேங்களா? இதில் எந்த ஒரு பேப்பர் சர்டிஃபிகேட்ஸும் கிடையாது, எல்லாமே வந்து எலக்ட்ரானிக்ஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல். முதலீடு வளர்ச்சி வந்து நம்ம எப்போ வேணாலும் பார்த்துட்டே இருக்கலாம். போர்ட்ஃபோலியோ மூலிமா வந்து லாப நஷ்டம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். இதில் வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. பேங்க்கில் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க இல்லைங்களா, அதுபோல் நமக்கு வந்து டிமேட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பர்டிகுலர் கம்பெனி நமக்கு வந்து ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் நமக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிவிடெண்ட் கொடுப்பாங்க, போனஸ் கொடுப்பாங்க. இதெல்லாமே நமக்கு வந்து இதில் இருக்கும், ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் ஒவ்வொரு வருஷமும் நமக்கு வந்து இன்ஃப்ளேஷன் மூலிமா பணம் குறைஞ்சிக்கிட்டு தான் போகும். அதனால் பேங்க்கில் நம்ம பணத்தை போடுறதுக்கு பதிலாக ஷேர் மார்க்கெட்டில் டிமேட் அக்கௌண்ட் மூலிமா ஒரு நல்ல பிரபலமான கம்பெனிகளான ஷேர்ஸை வந்து வாங்கிட்டு அது ஒவ்வொரு இயருமே வந்து பணம் நம்மளோட ஷேர்ஸோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும், சரிங்களா? நம்ம ரியல் எஸ்டேட் மாதிரி தான். நெக்ஸ்ட்டு வங்கி கணக்குனா என்ன, பணம் வச்சுக்கலாம், பரிவர்த்தனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே ட்ரேடிங் அக்கௌண்ட்னா நம்ம எப்போ வேணாலும் பங்குகளை வாங்கிக்கலாம், விற்றுக்கலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதில் வந்து நம்ம ட்ரேடிங்கும் பண்ணிக்கலாம். இது நம்மளோட அக்கௌண்ட்டில் டேரெக்டாகவே கிரெடிட் பண்ணிடலாம். நம்ம அமௌண்ட்டை வந்து அக்கௌண்ட்டில் லோட் பண்ணிக்கலாம், எப்போ வேணால் வாங்கிக்கலாம். இந்த பணத்தை நம்ம இதுலேருந்து வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம், ஓகேங்களா? நீங்கள் டேரெக்டாகவே நம்ம ஷேர் மார்க்கெட்டில் வந்து நம்ம பணத்தை போட்டுக்கலாம். இது வந்து டிமேட் அக்கௌண்ட், ஓகே. இப்போ ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். முக்கிய வேறுபாடு, நோக்கம் நம்ம ரெண்டுத்துலேயுமே என்ன நோக்கம்னா பணத்தை சேமிக்க தான் போகிறோம். இதில் வந்து டேரெக்டாக நம்ம பேங்க்கில் பணத்தை வந்து போட்டு சேவ் பண்ணி வைக்க போகிறோம். நெக்ஸ்ட் அதை டிமேட்னா நம்ம எந்த ஷேர்ஸுமே வாங்க போகிறோம். அது பணம் நம்ம அந்த ஷேர்ஸோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும்போது, நமக்கு கம்பெனியோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளோட ஷேர் வந்து வளர்ந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். இதில் நம்ம வெறும் பணமாக மட்டும் தான் வச்சுருக்க போகிறோம் பேங்க்கில். ஆனால் டிமேட்டில் வந்து நம்ம பங்குகளாக ஷேர்ஸாக கம்பெனிகளோட ஷேர்ஸ் வாங்க போகிறோம். எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு வாங்கலாம், பாண்ட்ஸாக வாங்கிக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டாக நம்ம வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் என்னோடய பயன்பாடு என்னென்னா, செலவுகள், சேமிப்பு, கட்டணம், கடன், எஃப்டி, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, ரெக்கரண்ட் டெபாசிட்னு சொல்லி நமக்கு 2 டைப்பாக இருக்குது. இது எல்லாமே நம்மளோட பயன்பாடு. இதில் பங்குகளை வாங்கி விற்றுக்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்னோடய சந்தையோட ஆபத்து வந்து பேங்க்கில் வந்து ரொம்ப குறைவு. அதாவது நம்மளோட பணத்தோட ஆபத்து, ரிஸ்க் வந்து ரொம்ப குறைவு. பட் இதில் வந்து ஆபத்து இருக்குது. ஆனாலுமே நம்மளோட ஷேர் மார்க்கெட், நம்ம ஷேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக நம்மளோட பணம் வளர்ந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். வருமானம் வந்து பேங்க்கில் வந்து ரொம்ப குறைந்த வட்டி தான், ஓகேங்களா? நமக்கு ஒவ்வொரு வருஷமும் மினிமம் வந்து நம்மளோட ஷேர் மார்க்கெட்டு 10% இன்க்ரீஸ் ஆகுது. உங்களுக்கு வட்டி வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டிங்கன்னா ஒரு 6% தான் கிடைக்கும். இதில் 4% சேர்த்து 10, 12, 15 சொல்லி நம்ம யூஸ் பண்ணுற ஃபண்ட்ஸை பொறுத்து நமக்கான சந்தையோட வந்து லாபம் இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதில் பேங்க்கான எக்ஸாம்பிள் வந்து எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ஆக்சிஸ் பேங்க்கில் சில வங்கிகள் இருக்கலாம். நம்ம டிமேட் அக்கௌண்ட் நம்ம எதில் வச்சுருக்கோன்னா என்எஸ்டிஎல், நேஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட்ரி லிமிட்டெடு. நெக்ஸ்ட் வந்து சிடிஎஸ் வந்து சென்ட்ரல் டெபாசிட்ரி சர்வீஸ் லிமிடெட். இது மூலிமா நம்ம டிமேட் கணக்கு வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா டிமேட் அக்கௌண்ட் கணக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் சிபி ரெஜிஸ்டர்டு, சிபி ரெகுலேட் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேங்களா? அதனால் நம்மளோட எந்த ஒரு ரிஸ்க்குமே வந்து டிமேட் அக்கௌண்ட்டை பொறுத்தவரையும் கிடையாது. நம்ம எல்லாமே டேரெக்டாக சிபி கண்ட்ரோலில் தான் இருக்க போகுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்க போகுது. உங்களோட ஷேர்ஸ் எல்லாமே வந்து அவங்க தான் மானிட்டர் பண்ண போகிறாங்க. நீங்கள் எப்போ வேணாலும் அங்கேருந்து விற்றுக்கலாம், எடுத்துக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஒவ்வொரு இயர்ஸ்க்குமே வந்து நம்மளோட ஷேர் மார்க்கெட் வந்து வளர்ந்து போய்கிட்டே தான் இருக்கும். ஆனால் வந்து பேங்க்கில் பணம் போட்டுக்கிறது அப்படி கிடையாது. நமக்கு இயர்லி வந்து பணவீக்கம் வந்து 7% வரையும் இருக்க போகுது.
ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 2026 ஒரு கிலோ அரிசி வந்து 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோன்னா, அதே 10 வருஷம் கழிச்சு 2036 நீ அது 100 ரூபாயா டபுளாக ஒரு 70, 80, 100 போயிட்டுருக்கும். ஓகே, அதனால் நீங்கள் பேங்க்கில் வச்சுருக்கும் போது உங்களோட பணத்தோட மதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டு தான் போகும் ஒவ்வொரு வருஷமும். அதுக்கான சர்வீஸ் சார்ஜ் ஆகட்டும், எஸ்எம்எஸ், ஏடிஎம் சார்ஜ் சொல்லி பணத்தோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போகும். நாளுக்கு நாள் விலைவாசி அதிகரிக்கிறது தான் வந்து இன்ஃப்ளேஷன் சொல்லி சொல்லுவாங்க. அதனால் உங்களோட பணம் வந்து உங்களை வந்து எப்போவுமே நீங்கள் ஃப்ரீயாக இருந்தாலும் உங்களோட பணம் உங்களுக்காக வேலை செஞ்சு இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டே இருக்கணும். அதனால் நல்ல ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு நல்ல கம்பெனியாக செலக்ட் பண்ணி நல்ல ஷேர்ஸோ, மியூச்சுவல் ஃபண்டோ, இல்லை இடிஎஃப்ஓ ஷேர்ஸோ வந்து வாங்கிக்கோங்க. நம்ம இந்த சேனலில் எந்த ஒரு ஷேர்ஸுமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு ஏதாவது டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நல்ல ஷேர்ஸ், நல்ல இடிஎஃப், நல்ல மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணி உங்கள் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதை நாளுக்கு நாள் க்ரோத் ஆகிறத நீங்கள் போர்ட்ஃபோலியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். பேங்க்கில் மேக்ஸிமம் வந்து எஃப்டியில் உங்களோட பணத்தை வச்சுக்காதீங்க. அது இயர்லி வந்து இன்ஃப்ளேஷனால் உங்களோட பணத்தோட மதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டு போகுமே தவிர ஏறிட்டு போகாது. அது பேங்க்கில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு ரொம்ப குறைவு தான். அதோட பங்குச்சந்தையில் டபுளாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதில் ரிஸ்க்கும் அதிகம் தான், பட் ரிவார்ட்ஸ் அதை விட ரொம்ப அதிகம். ஓகேங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.